Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you have given to us to gather together on this Lord's Day evening. பரமபிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் மாலையிலே நாங்கள் ஒன்றாக கூடி வரும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அருமையான தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for keeping the elements away when we have no roof over us. எங்களுக்கு மேலாக கூரை இல்லாத நேரத்திலும் ஆண்டவரே மழையை எல்லாம் நீர் நீக்கி வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. We thank you for your goodness, love and mercies even during the past cyclone Nivar. இந்த நிவார் சைக்ளோன் அடித்த அந்த நாட்களில் கூட உம்முடைய நல்ல தயவு இரக்கம் கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Have mercy upon the people who are still suffering. இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் மேல் இரக்கமாயிரும். Lord, we want you to give us your presence this evening. ஆண்டவரே, இந்த மாலையிலே உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். Bless every part of this worship. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வதியும். We also pray for the unseen congregation who join us online through the YouTube streaming. இந்த யூடியூப் மூலமாக ஆன்லைன்ல எங்களோடு சேர்ந்து கொள்ளுகிற நாங்கள் காணாத சபையாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். You know the needs of each one assembled here. இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருடைய தேவையும் உமக்கு தெரியும். We pray that you will minister to our hearts. நீர் எங்களுடைய இருதயங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Every song that we sing, every prayer that we make may be a blessing. நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Let our hearts be tuned to listen to your voice. எங்களுடைய இருதயம் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு அது இணைக்கப்படட்டும். Be thou greatly glorified amongst us. நீர்தாமே அதிகமாக எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டருளும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாரும் சேர்ந்து கேள் ஜென்மித்த ராயர்க்கே என்ற அருமையான இந்த பாடலை பாடுவோம். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, அவர் பாவநாசகர் சமாதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, வானோர் போற்றும் கிறிஸ்துவே, லோகமாளும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றி நீர் கண்ணீரம் பிறந்தீர், வாழ்க நர தெய்வமே, அருளவதாரமே, நீர் இம்மானுவேல் அன்பாய் பாரில் வந்தீர் மாந்தர்காய். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே, வாழ்க சாந்த பிரபுவே, வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவர், ஒளி ஜீவன் தந்தவர், மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்து மறு ஜென்மம் அளித்தீர். கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே. இந்த நேரத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் சில்வியா டேனி நமக்கு வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவையும் மட்டும் நம்மை தாங்கி சுமந்து ஏந்தி வருவதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து வருகிறோம். நன்றியோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாக இந்த வருடத்தில் மார்ச் மாதத்திலிருந்து இந்த கொரோனாவினால் எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றில் நடந்து வந்தாலும் தேவன் கிருபையாக நம்மை இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்ம எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவ தயவினால் எல்லாரையும் தேவன் காத்து கொண்டார். அதற்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லி தேவனை துதிப்போம். சமீபத்தில் வந்த அந்த நிவர் புயலில் கூட சென்னை பட்டணத்தில் அதிக பாதிப்பு இல்லாதபடிக்கு தேவன் காத்து கொண்ட தயவுக்காக நன்றியோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அதே போல் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நன்றி சொல்லி துதிப்போம். விசேஷமாக இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தண்டை வரும்போது சீக்கிரமாக நமக்கு முன்பாக ஒரு கிறிஸ்மஸ் மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் தேவனை ஆராதிக்கும்படி ஆலயத்தில் கூடி வந்தாலும் எத்தனையோ விதமான விதிவிலக்குகள், தடைகள் இருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சிறு பிள்ளைகள் வர முடியாது, பெரியவர்கள் வர முடியாது, இன்னும் சில சமூக இடைவெளி இருக்க வேண்டும், பல வழிமுறைகள் ஒழுங்குகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் சீக்கிரமாக நீங்கி ஆண்டவரை சுயாதீனமாக குடும்பமாக ஆராதிக்க வேண்டும். விசேஷமாக கிறிஸ்மஸ் நாட்களில் பாட்டு ஆராதனைகளும் மற்ற விசேஷித்த கூட்டங்கள், வாட்ச் நைட் சர்வீஸ், புது வருட ஆராதனையெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தடைகள் இல்லாதபடிக்கு தேவன் தாமே உதவி செய்ய வேண்டும். அது நடைபெற வேண்டும் என்றால் இந்த வியாதி முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே விசேஷமாக இந்த நேரத்தில் செபிக்கலாம். கடந்த நாட்களில் பல இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள் பல வழிகளில் உழைத்திருக்கிறார்கள். ஆன்லைனில் நிறையா ஊழியங்கள் நடந்திருக்கிறது. அதற்காக தேவனை அதிகமாக துதித்து ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதிரியான ஊழியங்கள் மூலமாக கூட அநேக மக்கள் தொடப்பட, புதிய மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போம். இந்த மாலையிலையும் தேவன் தம்முடைய தாசரை அபிஷேகித்து தம்முடைய ஆவியில் நிரப்பி வல்லமையாக நம்மத்தில் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் இந்த நேரத்தில் தேவன் பேச வேண்டும். நம்முடைய இருதயத்தின் தேவை ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். தேவன் தாமே இந்த நேரத்தில் நமக்கு ஏற்ற செய்தியை தம்முடைய தாசர் மூலமாக பரத்திலிருந்து தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கலாம். அதே போல் சீக்கிரமாக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட இதற்காக தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்க, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு அழகிய ஆலயம் இந்த இடத்துல வர தேவன் கிருபை செய்ய வேண்டும். அதற்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விசேஷமாக ஜெபிப்போம். இந்த இடத்துல வந்து உழைக்கிற வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக கூட அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இன்னும் தேவன்
இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கும்படியாக யாரும் வெறுமையாக போகாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து திரும்பி செல்ல தேவன் கிருபை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இப்பொழுது சகோதரி சுகந்தி சார்ல்ஸ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிறே சுவாமி ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலிருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திகிற சுபிகார ஆவியை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் திறந்த வாசல்லேருந்து உம்மை நோக்கி கூப்பிட நீர் கொடுத்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஆலயத்தில் தரிசிக்க முடியாதபடிக்கு எத்தனை மாதங்கள் கடந்து போன நேரத்துலையும் ஆண்டவரே எங்களுக்கு திறந்த வாசலை நீ திரும்ப ஆலயத்தில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய அடியாரையும் நீங்கள் பலப்படுத்தி எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் தருமாறு கெஞ்சிரும். எங்களை பலப்படுத்துமாறு கெஞ்சிரோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை நீங்கள் சந்திங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு உம்முடைய வார்த்தையில் இருக்குது ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் உம்மை அறியாதபடிக்கு ஆண்டவரே இந்த தீபம் ஏற்றி உம்மை துக்கப்படுத்துகிற ஆவிகளை மன்னிங்க. ஒரு காலத்தில் நான் செய்திருக்கிறேன், என்னை எப்படி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கப்பா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜனங்கள் மேலேயும் நீர் கிருபையாக இறங்கி அவங்களுக்கு வெளிச்சத்தை நீங்கள் தருமாறு கெஞ்சிரோம்ப்பா. அவங்க கண்களை நீங்கள் திறவுங்க, நீங்கள் உதவி செய்தாலும். எப்படி எங்களுக்கு எவ்வளவோ புயல் வந்து சென்னையில் அழிவு வரப்போகுதுன்னு எவ்வளவோ பயத்தில் இருக்கிற நேரம் அதை நீர் கடந்து போக பண்ணினீர் ஆண்டவரே. சென்னை பட்டணத்தை நீங்கள் பாதுகாத்தீர், நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நீதிமான்களுடைய ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. இப்போ கூட இன்னும் 2 புயல்கள் இருக்குன்றாங்க. அழிவு சேதம் வரக்கூடாது, எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் தான் பாதுகாத்து கொள்ளும். ஏழைகள், இன்னும் வீடு இல்லாதவங்க, நடுத்தர மக்கள் எவ்வளவோ ஆண்டவரை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவரே இந்த கொரோனாவில் வந்த எல்லா சாபக்கேடுகளையும் நீங்கள் மன்னிச்சு ஆண்டவரே இந்த வெள்ளத்தை நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையாக நீங்கள் பொழியுமாறு கெஞ்சிரம்ப்பா ஆண்டவரே. எல்லா புயலையும் நீங்கள் ஆண்டவரே அதட்டும் போது காற்றும் கடலும் உமக்கு கீழ்ப்படியும். பரிசுத்தாவியானவரே அதைத்தான்ப்பா நாங்கள் கெஞ்சிரோம். இதில் எங்களுக்கு விடுதலையை தார எங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுமாறு கெஞ்சிரோம். வானம் மட்டும் உம்மை துக்கப்படுத்தின பாவங்களை மன்னியும். இன்னும் எப்படி விழுந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கணும், மன்றாடணும். அந்த கற்ப வேதனை உள்ள ஜெபத்தை தாரும். எங்கள் சபைகளில் அதை நீ தாரும் சுவாமி. முழங்காலில் நின்று கட்டப்பட்ட சபையை நானும் என் குடும்பமோ இடித்து போடாதபடிக்கு விழிப்போட ஜெபிச்சு சுவாமி சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. சிக்கானவங்களையும் தொட்டு நீங்கள் சுகப்படுத்துங்க. அம்மாவுக்காக நன்றிப்பா. நல்ல ஞாபக சக்தியோட ஆண்டவரே முதிர் வயதிலையும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும் ஆவாங்கன்ற வாக்கு தத்துவம் இம்மட்டும் நிறைவேற நீங்கள் கிருபை கொடுத்துருக்கீங்க, நன்றி. தொடர்ந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் உதவி செய்தரலாம் ஆண்டவரே. இந்த ஓய்வுனால் நீங்கள் ஆசரிக்க கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இருக்கட்டும். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆண்டவரே பொருளாதார வசதிகளை பரத்துலேருந்து எங்களுக்கு தாங்க நீங்கள் உதவி செய்யும். உம்முடைய மகிமை தொடர்ந்து இந்த இடத்துல தங்கட்டும். உம்முடைய தூதர்கள் உலாவட்டும் ஆண்டவரே. வந்த ஆத்துமாக்கள் உம்முடைய ரட்சிப்போடு திரும்பி போகணும் ஆண்டவரே. அவங்க இருதயம் திறக்க உம்முடைய வார்த்தைகள் அவங்க இருதயத்தை கிழிக்கிறது மாதிரியா சத்தியங்கள் வரட்டும். நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. மீதியான நேரத்தில் எங்களோடு கூட வாரோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. Welcome to the Advent season. We shall try to sing some of the carols from this carol booklet, Christmas carols, in these online services. Let us sing carol number 18, Star of the Midnight Gleaming. Star of the midnight gleaming over the shadowed plain,
striving in vain for conquest, seeking in vain for peace. Bring every nation humbly into that dangerous storm, that they may truly worship Jesus the Lord of all. Star of the midnight brilliant, where like the Prince of Peace, where from an every torment find me a sweet release. Then through the realms of glory shall come an answering cry, echoing through the ages, glory to God on high. இப்பொழுது நாம் யாவரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடுவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்லவர், வல்லவர், பெரியவர், அவர் மகா பரிசுத்தர்.
அடுத்ததாக இன்னொரு அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, அவர் யார்? அவர்தான் இயேசு. உற்சாகமாய் பாடுவோமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சொல்லுவோமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நாம் இன்னொரு அருமையான பாடலையும் சேர்ந்து நாம் இப்பொழுது பாடப் போகிறோம். நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சேர்ந்து பாடுவோமா? நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே.
ஆலோசனைகளின் கர்த்தரவர், வல்லமையுள்ள நித்திய பிதா. ஆலோசனைகளின் கர்த்தரவர், வல்லமையுள்ள நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படுபவர், இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. நமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. பக்தர்கள் யாவரும் கூடியே சுத்தரை வாழ்த்தியே பாடினர். பக்தர்கள் யாவரும் கூடியே சுத்தரை வாழ்த்தியே பாடினர். ஆரீரோ பாடியே பாலகனேசுவை துத்தியம் செய்திட விரைவோமே, துத்தியம் செய்திட விரைவோமே. நமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. உண்மையாகவே நம் இயேசுவின் நாமம் அதிசயம். அற்புதங்களை செய்கிறவர் அவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இம்மட்டும் நம்மை பாதுகாத்த தேவன் இனிமேலும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் சேர்ந்து நாம் ஆராதிப்போமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? Hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah, 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 இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனின் ஆவிய வாரும் என்ற இந்த அருமையான பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving gracious Father, Lord Jesus, we thank you, Lord, for the Lord's Day you have given to us. அன்பும் கிருபையும் உள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. We thank you for your goodness, for your mercies in our lives. எங்கள் ஜீவியங்களிலே உம்முடைய நல்ல தயவுக்காக இரக்கங்களுக்காக நன்றி. Thank you, Lord Jesus, for the gift of salvation. ஆண்டவராகிய இயேசுவே, ரட்சிப்பின் அந்த ஈவுக்காக நன்றி. Lord, thank you for the coming into this world to die on the cross for our sins. ஆண்டவரே, எங்கள் பாவத்திற்காக சிலுவையிலே மரிக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்ததற்காக நன்றி. We thank you, Lord, you left heaven's glory and took upon yourself a form of a servant. நீர் பரலோகத்தின் மகிமையை விட்டுவிட்டு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. And became obedient unto death, even on the death on the cross. நீர் அந்த சிலுவையின் மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் ஆண்டவரே கீழ்ப்படிந்தீர். Because of your death and the resurrection, we have a hope in this world. உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே இந்த உலகத்திலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. O Lord, give us thy grace, Lord, that we may be able to understand your heavenly love. ஓ தேவனே, உம்முடைய பரலோக அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். You only open our spiritual eyes, Lord. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர்தாமே திறந்தருளும். In what are the areas of our life is not pleasing to you, help us to understand and come back to you. எங்கள் ஜீவியங்களிலே இன்னும் உம்மை பிரியப்படுத்தாத காரியங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ நாங்கள் விளங்கிக் கொண்டு உம்மண்டை வர உதவி செய்யும். Let the Spirit of God may work in our lives. தேவ ஆவியானவர் எங்கள் ஜீவியங்களிலே கிரியை செய்யட்டும். Lord, I am not worthy to stand in this place to give thy word. ஆண்டவரே, நான் இந்த இடத்திலே நின்று உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு பாத்திரவான் அல்ல. Hide me behind the cross, and according to our needs you speak to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து எங்கள் தேவைக்கு ஏற்ற பிரகாரம் எங்களோடு பேசும். Bind every powers of darkness. எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். In Jesus' holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear people, we shall turn to John's Gospel, chapter 10. அன்பானவர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு திருப்பலாம். John chapter 10, யோவான் 10ஆம் அதிகாரம் verse 9 and 10. 9-10 வசனங்கள். I am the door. By me, if any man enter in, he shall be saved, and shall go in and out and find pasture. The thief cometh not but for to steal, and to kill, and to destroy. I am come that they might have life, that they might have it more abundantly. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்.
அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Jesus says, I am the door. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். By me, if any man enter in, he shall be saved. என் மூலமாக ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். Dear people, there is no other way by which we can be saved in this world. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்படும்படி வேறு எந்த வழியும் இல்லை. To inherit eternal life, we need to enter through the gate of Lord Jesus Christ. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் மூலமாக பிரவேசிக்க வேண்டும். Jesus said in the Sermon on the Mount, there are two ways. மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், இரு வழிகள் உண்டு, Narrow way and broad way. இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். He says in the broad way there will be many people will be there. இந்த விசாலமான வழியிலே அநேகர் இருப்பார்கள். And they have their own way of life. அவர்கள் சொந்த வாழ்க்கை முறைகளை வைத்திருக்கிறார்கள். There is no control in their lives. அவர்கள் வாழ்க்கையிலே கட்டுப்பாடு இல்லை. They live by the way of their own will. அவர்கள் சொந்த சித்தத்தின்படியே ஜீவிப்பார்கள். The lust of the flesh, lust of the eyes and pride of life. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. And they don't take any correction in this world. இந்த உலகத்திலே அவர்கள் திருத்துதலை எடுத்துக்கொள்வதில்லை. And many people want to go in that way. அநேக மக்கள் அந்த வழியிலே போக விரும்புகிறார்கள். If you turn to Matthew chapter 5 or Matthew chapter 7 verse 13, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நீங்கள் திருப்பினால், Jesus says, enter ye in at straight gate, for wide is the gate and broad is the way that leadeth to destruction, and many there be which go in thereat. இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். Jesus says many will go in that way. இயேசு சொல்லுகிறார், அநேகர் அந்த வழியில் போவார்கள். And but what Jesus says in 14th verse, 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? but straight is the gate and narrow is the way which leadeth unto life, very few and few there be that find it. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Very few people will find the way of life. கொஞ்ச பேரே ஜீவ வழியை கண்டுகொள்வார்கள். Jesus says many are called, only few are chosen. இயேசு சொல்லுகிறார், அநேகர் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் சிலரே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Very few people, they want to choose their life. They want to enter into the life. சில மக்கள் அவர்கள் வாழ்க்கை தெரிந்து கொள்ள விரும்பினால், But that is the way, the straight gate is the way which leadeth into everlasting life. இடுக்கமான வாசலே நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய வழி. What is the straight? What is the meaning of straight is the gate? இந்த இடுக்கமான வாசல் என்றால் என்ன அர்த்தம்? It's a way of repentance. அது மனம் திரும்பும் வழி. To turn from our sins and turn towards God. நம் பாவத்தை விட்டு திரும்பி தேவன் பக்கமாக திரும்புவது. Dear people, repentance has the two sides. அன்பானவர்களே, மனம் திரும்புதலுக்கு இரண்டு பாகங்கள். One thing we have to turn from our own sins. ஒன்று, நம் சொந்த பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். And secondly, we have to turn towards Lord Jesus Christ. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நாம் திரும்ப வேண்டும். Even heathen people, sometimes they turn from their sins. புறஜாதியார் கூட சில நேரங்களிலே பாவத்தை விட்டு திரும்புவார்கள். But they will not turn towards Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திரும்ப மாட்டார்கள். Unless you turn towards Jesus Christ, நீங்கள் இயேசுவின் பக்கம் திரும்பினால் ஒழிய you cannot enter into eternal life. நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. You cannot find eternal life in your life. உங்கள் வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கண்டுகொள்ள முடியாது. We have to turn from our sins. நம் பாவத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டும். We have to turn towards God. ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். That is entering to the straight gate. அதுதான் இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிப்பது. And the straight gate is the holy way, is the straight gate. பரிசுத்த வழியே அந்த இடுக்கமான வாசல். And these are the days there are many evils in this world. இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே அநேக பொல்லாப்புகள் உண்டு. To corrupt our mind. நம் மனதை கெடுத்து போடுவதற்கு, To corrupt our thoughts. நம்முடைய சிந்தனையை கெடுப்பதற்கு. Yeah, people, we have to keep our thoughts from evil. நம்முடைய சிந்தனையை பொல்லாப்பிலிருந்து காத்துக் கொள்ள வேண்டும். With our own strength we cannot make it. நாம் சொந்த பலத்தினாலே இதை செய்ய முடியாது. We need the power of God. தேவ வல்லமை நமக்கு தேவை. We need the word of God. தேவ வார்த்தை நமக்கு தேவை. Bible says, I have hidden your word in my heart that I might not sin against you. வேதம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை இருதயத்திலே மறைத்து வைத்தேன். So we need the word of God. நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. In order to overcome sin. பாவத்தை மேற்கொள்ள. In order to live a holy life. பரிசுத்தமாக ஜீவிக்க. Jesus says, I am the door. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். If any man enter in through me, he shall be saved. என் மூலமாக வருகிறவன் ரட்சிக்கப்படுவான். We turn again to John chapter 10. மறுபடியும் யோவான் 10க்கு திருப்போம். The thief cometh not but for to steal and to kill and to destroy.
I am come that they might have life, that they might have it more abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Some people, they want eternal life, சிலர் நித்திய ஜீவனை விரும்புகிறார்கள். but they do not want to enter into the straight gate. ஆனால் இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்க விரும்பவில்லை. Some of you would have read the Pilgrim's Progress. உங்களிலே சிலர் அந்த மோட்ச பிரயாணி புத்தகத்தை படித்திருப்பீர்கள். You know, the Christian, he really humbled himself, confessed his sins, and entered into that wicket gate, and then he was going through the celestial city. அந்த கிறிஸ்தவன் உண்மையாகவே தன்னை தாழ்த்தினான், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான், அந்த இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசித்து பரலோக பட்டணத்தை நோக்கி போனான். And when he was going in the narrow way, அந்த இடுக்கமான வாசலுக்குள் போகும்போது and he saw some two people, they were just jumping over the wall and then came along with him. வழியிலே இரண்டு பேரை பார்த்தான். அவர்கள் சுவரை ஏறி குதித்து அவனோடு வந்தார்கள். And one person name is formalist, ஒருவனுடைய பெயர் சம்பிரதாயம், and another person name is hypocrisy. இன்னொருவனுடைய பெயர் மாய்மாலம். So Christian said, கிறிஸ்தியான் சொன்னார், how can you jump over the wall and come? எப்படி சுவர் மேல் குதித்து வர முடியும்? You won't be accepted in the celestial city. நீங்கள் அந்த உச்சித பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். You need to enter into the straight gate. நீங்கள் இடுக்கமான வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். Those persons said, அந்த நபர்கள் சொன்னார்கள், no, I don't need to come through that gate. இல்லை இல்லை, நான் அந்த வாசல் வழியாக வர வேண்டியதில்லை. I am also going as you are going. நீர் போகிற வண்ணமாகத்தான் நானும் போகிறேன். We will be accepted there. அங்கே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். After some distance, கொஞ்ச தூரம் போன பிற்பாடு there was a hill of difficulty. அங்கே கடினமான மலை இருந்தது. No, the formalist and the hypocrisy said, oh, I cannot go into the hill of difficulty. அந்த சம்பிரதாயம் என்பவனும் அந்த மாய்மாலக்காரனும் சொன்னான், இந்த மலையின் மேல் நான் ஏற முடியாது. And they saw some two side roads. அங்கே விலகி போன சில ரெண்டு பாதைகளை பார்த்தார்கள். And one road, it's called destruction. ஒரு பாதை திசை திருப்புவது. And another called is called danger. இன்னொன்று அபாயம். Another one way is a destruction, alivu. ஒரு வழி அழிவு. And another way is a danger. இன்னொன்று அபாயம். Oh, this formalist and then but this other person, his hypocrisy said, ஆகவே இந்த சம்பிரதாயக்காரனும் மயமாலக்காரனும் சொன்னான், oh, we don't want to get into the hill of difficulty. நாங்கள் இந்த கஷ்டத்தின் மலையின் மேல் ஏற விரும்பவில்லை. We will go this side road. இந்த பக்க வழியாக நாங்கள் போவோம். All this road will lead into the same place. எல்லா பாதைகளும் ஒரே இடத்துக்கு தான் நடத்தும். So one person chose the danger, way of danger. ஒருவன் அபாயம் என்ற வழியை தெரிந்து கொண்டான். Another person chose the way of destruction. இன்னொருவன் அழிவின் வழியை தெரிந்து கொண்டான். And they could never meet again. அவர்கள் பின்பாடு ஒருவரும் சந்திக்கவே முடியவில்லை. They were destroyed in the off way. பாதி வழியிலே அழிக்கப்பட்டார்கள். But Christian said, ஆனால் கிறிஸ்தியான் சொன்னான், I will go into the hill of difficulty. நான் இந்த கஷ்டத்தின் மலையில் போவேன். Even I will go because the Lord is with me. ஆண்டவர் என்னோடு இருக்கிறாராகவே நான் போவேன். And he was going through the hill of difficulty. அந்த கஷ்டத்தின் மலையினூடாக போனான். Dear people, the hill of difficulty was not for the long distance. அன்பானவர்களே, அந்த கஷ்டம் என்னும் மலை நீண்ட தூரம் அல்ல. After some time it became all right. கொஞ்ச தூரம் போன பிற்பாடு சரியாகிவிட்டது. If you are not entering into the straight gate, அன்பானவர்களே, நீங்கள் இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்கவில்லை என்றால் you cannot enter into the heaven. பரலோகத்திற்கு போக முடியாது. And you will be destroyed in the middle of the way. வழியிலே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். There is no shortcut for repentance. மனம் திரும்புதலுக்கு குறுக்கு வழி இல்லை. There is no shortcut to enter into the eternal life without Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க குறுக்கு வழி இல்லை. But in this world people want to find so many ways. ஆனால் இந்த உலகத்திலே மக்கள் அநேக வழிகளை கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள். Oh, I will walk in the long distance. நான் நீண்ட தூரம் நடப்பேன். Oh, I will go to the hill and then worship some idol. நான் மலைக்கு மேலே போய் சில விக்கிரகங்களை ஆராதிப்பேன். Or I will go and then wash myself in Ganges. இல்லை என்றால் நான் போய் கங்கையிலே ஸ்நானம் பண்ணுவேன். My sins will be washed away. என் பாவங்கள் கழுவப்படும். I will have eternal life. நித்திய ஜீவனை நான் பெறுவேன். Dear people, all these people will never see the eternal life. அன்பானவர்களே, இந்த மக்கள் எல்லாம் நித்திய ஜீவனை காண மாட்டார்கள். Because Jesus says, I am the door. ஏனென்றால் இயேசு சொன்னார், நானே வாசல். There is no other door. வேறு வாசல் இல்லை. Jesus said, John 14:6, I am the way, the truth and the life. யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No man cometh to the Father but by me. என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். No man cometh to the Father but by me. என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். So Jesus is the door. இயேசுவே வாசல். Are we entering into the Jesus door? இயேசு என்னும் வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோமா? And Jesus also wants to enter into our hearts. இயேசு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறார். He wants to be the door of our life. நம்முடைய ஜீவியத்தின் வாசலாக இருக்க விரும்புகிறார். When Jesus being the door of our life, இயேசு நம்முடைய ஜீவியத்தின் வாசலாக இருந்தால்,
he will close the door for all the evil. எல்லா பொல்லாப்பிற்கும் கதவை அடைத்து விடுவார். He will open the door only for the good. நன்மைக்காக மாத்திரமே கதவை திறப்பார். Do you have Jesus as the door of your life? இயேசுவை உங்கள் ஜீவியத்தின் வாசலாக கொண்டிருக்கிறீர்களா? Then you need not be afraid of this life. அப்படியானால் இந்த வாழ்க்கையிலே பயப்பட வேண்டியதில்லை. But Bible says in 10th verse, thief cometh not but for to steal and to kill and to destroy. ஆனால் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். What he wants to steal from you? உங்களிடத்திலிருந்து என்ன திருட விரும்புகிறான்? He wants to steal from you the love for God in your soul. உங்கள் ஆத்துமாவிலே தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பை அவன் திருட விரும்புகிறான். And he wants to steal from you the love and desire for God's things. தேவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் கொண்டிருக்கிற அந்த அன்பையும் வாஞ்சியும் திருட விரும்புகிறான். And he wants to steal from you the word of God from your life. தேவனுடைய வார்த்தை உங்கள் ஜீவியத்திலிருந்து அவன் திருட விரும்புகிறான். Then he will achieve his goal. அப்படியானால் அவனுடைய அந்த லக்கை அடைந்து விடுவான். He will steal your the moment he steals the word of God from your life, தேவனுடைய வார்த்தை உங்கள் ஜீவியத்திலிருந்து அவன் திருடிய மாத்திரத்தில் and kills all the desires for the godly things, தேவனுக்குரிய காரியங்களுக்கென்ற எல்லா வாஞ்சியும் கொன்று போட்ட பிற்பாடு, then he destroys your soul. பிற்பாடு உங்கள் ஆத்துமாவை அவன் அழிக்கிறான். He destroys all the talents that are stored up in your life. உங்கள் ஜீவியத்திலே தங்கி இருக்கக்கூடிய தாளந்துகளை எல்லாம் அழிக்கிறான். You know, we know the story about the prodigal son. கெட்ட குமாரன் கதை உங்களுக்கு தெரியும். He thought he'll have a good life. அவன் நினைத்தான் நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று. He said, Father, give me the things that belongs to me. I want to have my own way. அவன் சொன்னான், அப்பா என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து விடும், என் சொந்த வழி எனக்கு வேண்டும். And he didn't want to be with the father. அவன் பிதாவோடு இருக்க விரும்பவில்லை. He went to the distant place. அவன் தூர தேசத்துக்கு போனான். And he destroyed all his goods. தன்னுடைய எல்லா பொருட்களையும் அழித்து போட்டான். All the talents. எல்லா தாளந்துகளையும். All the blessings which his father has given to him. அவனுடைய தகப்பனார் அவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்து போட்டான். That's the tricks of the devil. அதுதான் பிசாசின் தந்திரம். He comes into our life to steal and to kill and to destroy. நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக திருட கொல்ல அழிக்க அவன் வருகிறான். If we turn to Mark chapter 5, மார்க் 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பினால், here Jesus came into this place to deliver one soul. இங்கே இயேசு இந்த இடத்திற்கு ஒரு ஆத்துமாவை விடுவிக்கும்படியாக வந்தார். That soul was possessed by the devil. அந்த ஆத்துமா பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருந்தது. That soul was completely destroyed by the devil. அந்த ஆத்துமா பிசாசினால் முற்றிலும் அழிக்கப்பட்டு இருந்தது. Third verse. 3ஆம் வசனம். Second word or one verse I read. 2ஆம் வசனத்தை படிக்கிறேன். And when Jesus was come out of the ship, immediately there met him out of the tombs a man with an unclean spirit. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். Who had his dwelling among the tombs, and no man could bind him, no, not with chains. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. Because that he had been often bound with the fetters and chains, and the chains had been plucked asunder by him, and the fetters broken in pieces, neither could any man tame him. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. And always night and day he was in the mountains and in the tombs, crying and cutting himself with stones. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். And when he saw Jesus afar off, he ran and worshipped him. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். This person was possessed with so many devils. அன்பானவர்களே, இந்த மனிதன் அநேக பிசாசுகளால் பீடிக்கப்பட்டிருந்தான். And he was destroying himself. அவன் தன்னையே அழித்துக் கொண்டிருந்தான். When devil rules our life, பிசாசு நம் ஜீவியத்தை ஆளும்போது we will destroy ourselves. நாம் நம்மையே அழித்துக் கொள்வோம். How many people are being destroyed because of the drinks? எத்தனை பேர் குடியினாலே அழிக்கப்படுகிறார்கள். And all kinds of uncleanness. எல்லா விதமான அசுத்தத்தினாலும், Smoking, all the drugs. How many people are destroyed? புகை பிடிப்பதினாலும் போதை மருந்துகளால் எத்தனை பேர் அழிக்கப்படுகிறார்கள். They know it is not good for their life. அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்று அவர்களுக்கு தெரியும். But they could not control. ஆனால் கட்டுப்பட முடியவில்லை. Because the devil is ruling in
in their hearts. ஏனென்றால் பிசாசு அவர்கள் இதயத்திலே ஆளுகை The செய்கிறான். devil drives them towards sin. பாவத்துக்கு நோக்கி பிசாசு அவர்களை விரட்டுகிறான். They destroy themselves. தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். This person was destroying himself. இந்த நபர் தன்னை அழித்துக் கொண்டான். But Jesus came into this place இயேசு இந்த இடத்திற்கு வந்தார். to deliver this one soul. இந்த ஒரு ஆத்மாவை விடுவிக்கும்படியாக. And he ran and worshipped Jesus. அவன் ஓடி இயேசுவை பணிந்து கொண்டான். And Jesus immediately said, "Come out of this man, the unclean spirit." இயேசு உடனடியாக சொன்னார், அசுத்த ஆவியே இந்த மனிதனை விட்டு வெளியே வா என்று. And he was asking, "What is thy name?" அவர் கேட்டார், உன் பெயர் என்ன? 9th verse. 9ஆம் And he வசனம். asked, "What is thy name?" And they answered, "My name is Legion, for we are many." அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னான். Legion means it's an army of 3,000 to 6,000 people. லேகியோன் என்றால் 3000 6000 பேர் கொண்ட பெரிய ஒரு ராணுவ கூட்டம் போன்றது. So many devils are possessed in him. அநேக பிசாசுகள் அவனுக்குள்ளாக இருந்தது. Dear people, we may not be possessed with so many devils. அன்பானவர்களே, நாம் ஒருவேளை அநேக பிசாசுகளாலே பிடிக்கப்படாமல் இருக்கலாம். But if there is no longing for God's things, ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கென்று அந்த வாஞ்சை இல்லை என்றால், if there is no longing for prayer, ஜெபத்திற்கென்று அந்த வாஞ்சை இல்லை என்றால், if there is no longing for the word of God, தேவனுடைய வார்த்தைக்கென்று அந்த ஏக்கம் இல்லை என்றால், take heed, the devil is working in our lives. இதற்கு செவி கொடுங்கள். பிசாசு நம் ஜீவியத்திலே கிரியை செய்கிறான். Once if the devil is in our life only, he will do all this manifestation. பிசாசு நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக வந்த பிற்பாடுதான் இந்த எல்லா வெளிப்பாடுகளையும் தருவான். Thief cometh not but for to steal and to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். Jesus came and delivered this man. இயேசு வந்து இந்த மனிதனை விடுவித்தார். Jesus came into this world for that very purpose. அந்த ஒரே நோக்கத்திற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். John 10:10 Jesus says, "I am come that they might have life, that they might have it more abundantly." யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். I am come. நான் வந்தேன். Shortly we are going to celebrate Christmas. சீக்கிரத்திலே கிறிஸ்துமஸை கொண்டாட இருக்கிறோம். The purpose of Jesus coming into this world, இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம், to deliver us from this bondage of the devil, பிசாசினுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, to give us eternal life, நித்திய ஜீவனை நமக்கு so தரும்படியாக, that all our talents are used for God. அப்பொழுது நம்முடைய தாளந்துகள் எல்லாம் தேவனுக்காக பயன்படும்படியாக, So that we have the longing to read the word of God, longing for prayer, தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியான அந்த வாஞ்சையை நாம் பெறும்படியாக, longing to worship God. தேவனை பணிந்து கொள்ள ஆராதிக்க வாஞ்சை வரும்படியாக. Dear people, if we have these longings, அன்பானவர்களே, இந்த ஏக்கங்களை நாம் கொண்டிருப்போம் என்றால், the devil will go away from us. பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். The devil will flee from us. பிசாசு நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். I am come that they might have life, that they might have it more abundantly. அவர்கள் ஜீவனை கொள்ளவும் அதை பரிபூர்ணமாக பெறவும் வந்தேன். Not only Jesus came to this world to give us salvation, இயேசு இந்த பூமிக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு மாத்திரம் வரவில்லை. he wants us to enjoy heaven in this world, இந்த உலகத்திலேயே நாம் பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். that they might have it more abundantly. அவர்கள் அதை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்படி Jesus wants us to enjoy abundant life. நாம் பரிபூர்ண ஜீவியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். What is abundant life? இந்த பரிபூர்ண ஜீவன் என்றால் என்ன? Turn to Psalm 32. சங்கீதம் 32க்கு திருப்புங்கள். Psalm 32 first 2 verses. சங்கீதம் 32 முதல் 2 வசனங்கள். Blessed is he whose transgression is forgiven, whose sin is covered. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். Blessed is the man unto whom the Lord imputeth not iniquity, and in whose spirit there is no guile. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். The life of forgiveness, மன்னிப்பினுடைய ஜீவியம், the life of, without guile in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கபடம் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை is a blessed life. அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. It's an abundant life. அது ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை. Jesus, take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் இருதயத்திலே மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ளவன். And when Jesus rules your life, இயேசு உங்கள் ஜீவியத்தை ஆளும்போது there will be no guile in your life. உங்கள் வாழ்க்கையில
கபடம் இருக்காது. Dear people, do we have the gift of that forgiveness? அன்பானவர்களே, அந்த மன்னிப்பின் ஈவை நாம் கொண்டிருக்கிறோமா? The life of forgiveness, the life of without guile is an abundant life. இந்த மன்னிப்பின் ஜீவியாம், அந்த கபடம் இல்லாத ஜீவியாம், அது பரிபூர்ணமான ஜீவியாம். What is a blessing in that life? அந்த ஜீவியத்தில் என்ன ஆசீர்வாதம்? 8th verse. 8ஆம் வசனம். I will instruct thee and teach thee the way which thou shalt go. I will guide thee with mine eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். You get the guidance of God in your life. உங்கள் ஜீவியத்திலே தேவனுடைய வழி நடத்துதலை பெறுவது. The King of Kings and Lord of Lords, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, guiding your life, our lives, நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறார். the way in which we have to walk. நாம் நடக்க வேண்டிய வழி. What a blessing. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். From how many troubles will be saved. எத்தனை பிரச்சனைகளிலிருந்து நாம் காக்கப்படுவோம். From how many wrongdoings will be saved. எத்தனை தவறான காரியங்களிலிருந்து நாம் காக்கப்படுவோம். I will instruct thee and teach thee the way which thou shalt go. I will guide thee with mine eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். This is the first thing of abundant life. இதுதான் பரிபூர்ண ஜீவியத்தின் முதல் காரியம். Do we enjoy this abundant life? இந்த பரிபூர்ண ஜீவியத்தை நாம் அனுபவிக்கிறோமா? How many people still the guilt of sin is ruling in their heart? எத்தனை மக்கள் இன்னும் அவர்களுடைய இருதயத்திலே அந்த பாவ குற்ற உணர்வு இன்னும் ஆளுகை செய்கிறது. Dear people, don't live with the guilt of sin in your life. அன்பானவர்களே, இன்னும் பாவத்தின் குற்ற உணர்வோடு உங்கள் வாழ்க்கையிலே ஜீவிக்காதீர்கள். Confess and put it away. அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. The moment you realize and confess, Jesus ready to forgive. நீங்கள் உணர்ந்து அறிக்கையிட்ட மாத்திரத்திலே மன்னிக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். When there is a guilt in your life, உங்கள் வாழ்க்கையிலே குற்றம் இருந்தால் you won't enjoy the peace at all in this world. உங்களாலே இந்த உலகத்திலே சமாதானத்தை அனுபவிக்கவே முடியாது. That is the second blessings of the abundant life. அதுதான் பரிபூர்ண ஜீவியத்தில் வரக்கூடிய இரண்டாம் ஆசீர்வாதம். Peace of God ruling our heart. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுவது. Psalm 14:20 John chapter 14, யோவான் 14ஆம் அதிகாரம் 27th verse. 27ஆம் வசனம். John 14:27. யோவான் 14:27. Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Dear people, how many people enjoy the peace of God in our life? அன்பானவர்களே, எத்தனை பேர் நம் ஜீவியத்திலே தேவ சமாதானத்தை அனுபவிக்கிறோம்? It's a promise of Jesus. அது இயேசுவின் வாக்குத்தத்தம். I give my peace. என் சமாதானத்தை நான் தருவேன். Not this world peace I give. உலக சமாதானத்தை அல்ல. Let not your heart be troubled, neither let it be afraid. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. But when we sin against God, நாம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தால் we lose that peace in our life. அந்த சமாதானத்தை நம் ஜீவியத்தில் இழந்து போவோம். In the pilgrim's progress, அந்த மோட்ச பிரயாணத்திலே the Christian go to the house of informer, that is he gives all the instructions. கிறிஸ்தியான் அந்த கட்டளைகளை கொடுக்கிறவருடைய வீட்டிற்கு போகிறார். And he saw in a room a man in cages. அங்கே ஒரு அறையிலே ஒரு மனிதன் ஒரு கூண்டுக்குள் இருப்பதை பார்க்கிறார். And he said, what has happened to this man? கேட்கிறார், இந்த மனிதனுக்கு என்ன நேரிட்டது? And he said, okay, you go and ask him. அவர் சொல்கிறார், உடனே நீ போய் அவனிடத்தில் கேள். The Christian was asking, what has happened to you? கிறிஸ்தியான் கேட்டார், உனக்கு என்ன நேரிட்டது? He said, I am like you, started this journey of Christian life. அவன் சொன்னான், உம்மை போலத்தான் நான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பித்தேன். But I give place to the devil. ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டேன். I grieved the Holy Spirit of God, he left me. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினேன், அவர் என்னை விட்டு போய்விட்டார். I tempted the devil, he came into my heart. நான் பிசாசை சோதித்தேன், அவன் என் இருதயத்துக்குள்ளாக வந்து விட்டான். Now I lost all my faith. இப்பொழுது எல்லா விசுவாசமும் இழந்து போய்விட்டேன். Now I have no hope for me. இப்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை. There is no hope for me to go reach celestial city. அந்த உச்சித பட்டணத்தை அடையும்படியான நம்பிக்கை எனக்கு இல்லை. The man in cages, he was weeping. அந்த குகையிலிருந்து மனிதன் அழுதான். And Christian said, கிறிஸ்தியான் சொன்னான், Lord, ஆண்டவரே, let me never come to this state. நான் ஒருபோதும் இந்த நிலைமைக்கு வர வேண்டாம். Let me never grieve your spirit. ஒருபோதும் உம்முடைய ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். Let me never
allow the devil to rule my heart. ஒருபோதும் பிசாசு என் இருதயத்தை ஆள நான் அனுமதிக்க வேண்டாம். Let me never go into the cages of iron. நான் ஒருபோதும் இந்த இரும்பு குகைக்குள்ளாக போக வேண்டாம். And live in a hopeless life. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டாம். Dear people, Jesus came into this world to deliver us from all such bondages. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். The peace which gives to us அவர் நமக்கு கொடுக்கும் சமாதானம் is an abundant life. அது பரிபூர்ண ஜீவன். And thirdly, மூன்றாவதாக, and Jesus expects our life should be the light of the world. நம்முடைய ஜீவியம் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். Matthew chapter 5 verse 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. This is the purpose of Jesus for each and every one of our life. நம் ஒவ்வொருடைய ஜீவியத்திற்கென்று இயேசுவின் நோக்கம் இதுதான். If you say that yes, I have received the abundant life from Jesus Christ, நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்கள் என்றால், if you are not even careful to say a testimony to your needy soul, ஒரு தேவையுள்ள ஆத்மாவுக்கு சாட்சி சொல்லுவதற்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால், and if you are not even careful to take a stand for Jesus in the place of work, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இயேசுவுக்காக நீங்கள் நிற்க முடியவில்லை என்றால், and if you compromise in your life with your sins, உங்கள் வாழ்க்கையில உங்கள் பாவத்தோடு நீங்கள் ஒத்துப்போனால், you cannot be the light of the world. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியாது. You are the man putting the light under the bushel. நீங்கள் அந்த விளக்கை போட்டு மூடி வைக்கிறவர்கள். No man can see that light, யாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. and no man can see Jesus in your life. யாருமே இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. That is not the purpose for which Jesus saves us. நம்மை இயேசு ரட்சித்தது நோக்கம் அது அல்ல. Jesus says, let your light so shine before men. இயேசு சொல்லுகிறார், மனுஷர் முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவது, that they may see your good works and glorify your Father which is in heaven. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும். Dear people, how many of us enjoy this abundant life? அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த பரிபூர்ண ஜீவியத்தை அனுபவிக்கிறோம்? The life of forgiveness, மன்னிப்பின் ஜீவியம், without guile or without guilt of sin. கபடு இல்லாத படிக்கு, குற்ற உணர்வு இல்லாத படிக்கு. I am not telling that means we will never be sinless. நாம் ஒருபோதும் பாவம் இல்லாதவர்களாக இருப்போம் என்று நான் சொல்லவில்லை. You don't practice sin. நீங்கள் பாவத்தை நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள். The moment you commit sin, you come to Jesus Christ for cleansing. பாவம் செய்த மாத்திரத்திலே கழுவப்படும்படியாக இயேசுவண்டை வருவீர்கள். You don't hide sin in your life. உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை மறைக்க மாட்டீர்கள். You want to live a transparent life. நீங்கள் வெளிப்படையான வாழ்க்கை வாழ விரும்புவீர்கள். That's a life without guile. குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, கபடில்லாத வாழ்க்கை உண்டு. And the life of peace. சமாதானமான வாழ்க்கை, and the life of testimony. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. This is what Jesus speaks about, the abundant life. இயேசு இதைத்தான் பரிபூர்ண ஜீவன் என்று சொல்லுகிறார். I am come that they might have life, that they might have it more abundantly. அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் நான் வந்தேன். Again John chapter 10, மறுபடியும் யோவான் 10ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். I am the good shepherd, the good shepherd giveth his life for the sheep. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். But he that is an hireling and not a shepherd, whose own sheep are not, seeth the wolf coming, and leaveth the sheep, and fleeth. And the wolf catcheth them, and scattereth the sheep. மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனும் ஆன கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். The hireling fleeth, because he is an hireling and careth not for the sheep. அந்த மேய்ப்பன் இல்லாதவன் அவன் ஓடி போகிறான், ஏனென்றால் அவன் ஆடுகளுக்கு சொந்தமானவன் அல்ல, அதை குறித்து அக்கறை கொள்வதில்லை. I am the good shepherd and know my sheep, and I am known of mine. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். Jesus says, I am the good shepherd. இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். The good shepherd giveth his life for the sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார். You know, in Jerusalem during the festival season, எருசலேமிலே பண்டிகை நாட்களில் and so many sheep will be killed. அநேக ஆடுகள் கொல்லப்படும். Passover festival. அந்த பஸ்கா பண்டிகையின் போது. But here Jesus says, இயேசு சொல்கிறார், here the shepherd will be killed for the sheep. ஆடுகளுக்காக மேய்ப்பன் இங்கே கொல்லப்படுவார். He said, I have come down to give my life. அவர் சொல்கிறார், என் ஜீவனை கொடுக்கும்படி நான் வந்தேன். I have come down this world to give my life for the sheep.
ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு நான் வந்தேன். He said, I am not like a hireling. அவர் சொல்கிறார், நான் கூலி ஆளை போல் அல்ல, I am not going to run away. நான் ஓடி போவதில்லை. I am going to seek and find my sheep that என் was ஆடுகள் astray. நான் என் ஆடுகள் வழி விலகி போகாதபடிக்கு அவைகளை தேடி கண்டுபிடிப்பேன். When the Lord is our shepherd, ஆண்டவர் நம் மேய்ப்பராக இருக்கும்போது, Psalm 23 says, the Lord is my shepherd, I shall not want. சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். He takes care of all our need. நம் எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். Is the Lord is our shepherd? ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா? Then we don't need to be worried about in this world. அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. He knows everything that pertains to our life. நம் ஜீவியத்திற்கு ஏற்ற எல்லாவற்றையும் அவர் அறிவார். If we know that everything that pertains to us God knows, Jesus knows, நமக்கு உரியது எல்லாவற்றையும் இயேசு அறிவார் என்று நாம் தெரிந்திருந்தால், the more we trust in, the more and more we trust him and lean on him. நாம் அதிகமாக அவரை நம்பி அவர் மேல் சாய்ந்து கொள்வோம். Even if we go astray, he wants to seek us, he wants to seek and find us. அன்பானவர்களே, நாம் வழி விலகி போனாலும் அவர் நம்மை தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறார். We turn to Ezekiel chapter 34 verse 11. எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனத்திற்கு திருப்புவோம். Ezekiel chapter 34 verse 11. எசேக்கியேல் 34:11. For thus saith the Lord God, behold, even I will both search my sheep and seek them out. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். As a shepherd seeketh out his flock in the day that he is among his sheep that are scattered, so will I seek out my sheep and will deliver them out of all places where they have been scattered in the cloudy and the dark day. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணுவேன். This is what God says, Bible says. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He will seek us. அவர் நம்மை தேடுவார். Till he finds us, he will not be restful. நம்மை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவர் இளைப்படைவதில்லை. He said we are scattered in the cloudy and the dark day. அவர் சொல்லுகிறார், மப்பும் மந்தாரமான நாளிலே நாம் சிதறுண்டு போனோம். What is that cloudy and dark day? மப்பும் மந்தாரமான நாள் என்றால் என்ன? We go away from the will of God. தேவ சித்தத்தை விட்டு நாம் விலகி போய்விட்டோம். We compromise with sin. பாவத்தோடு ஒத்து போய்விட்டோம். Jesus seeks after us. இயேசு நம்மை தேடி வருகிறார். And he wants to find us again. மறுபடியும் நம்மை கண்டுபிடிக்க விரும்புகிறார். 16th verse. 16 வசனம். I will seek that which was lost and bring again that which was driven away, and will bind up that which was broken, and will strengthen that which was sick, and I will destroy the fat and the strong. I will feed them with judgment. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். I will seek that which was lost. காணாமல் போனதை தேடுவேன். That which was lost in sin. பாவத்திலே காணாமல் போனது. Jesus was going through Samaria to seek that one woman. அந்த ஒரு ஸ்திரீயை தேடி இயேசு சமாரியாவிற்கு போனார். She was lost in sin. அவள் பாவத்திலே தொலைந்து போனாள். For that one woman he was going to Samaria. அந்த ஒரு ஸ்திரீக்காக அவர் சமாரியாவுக்கு போனார். And he brought her into the life. அவளை நித்திய ஜீவனுக்குள்ளாக அவர் கொண்டு வந்தார். And her whole life was changed. அவளுடைய முழு ஜீவியம் மாற்றப்பட்டது. She became evangelist of that Samaria. அவள் சமாரியாவிலே சுவிசேஷகியானாள். The whole city turned to the Lord. முழு பட்டணம் ஆண்டவர் பக்கம் திரும்பிற்று. And Zacchaeus, he wanted to see Jesus. சகேயு இயேசுவை காண விரும்பினான். He was living in sin. பாவத்திலே வாழ்ந்தான். But somehow he had a desire to see Jesus. ஆனால் இயேசுவை காணும்படியான ஒரு வாஞ்சை எப்படியோ இருந்தது. And Jesus said, Zacchaeus, come down. I want to abide in your home. இயேசு சொன்னார், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டிற்குள்ளாக தங்க வேண்டும். And Zacchaeus accepted Christ in his home. சகேயு இயேசுவை கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான்.
And many started murmuring against him. அநேகர் அவனுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். The deep conviction of sin came upon him. ஆழமான பாவ உணர்வு அவன் மேல் வந்தது. Lord, I'll give half of my goods to the poor. ஆண்டவரே, என்னுடைய சொத்துக்களில் பாதி ஏழைகளுக்கு தருவேன். If I have taken anything wrong, I'll restore fourfold. நான் தவறாக எடுத்துக்கொண்டது ஏதாக இருக்கும் என்றால் 4 மடங்கு திருப்பி தருவேன். What Jesus said? இயேசு என்ன சொன்னார்? This days the salvation has come to this house. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Son of man came to seek and to save that which was lost. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். I don't know in this crowd how many of us lost in sin. இந்த கூட்டத்திலே எத்தனை பேர் பாவத்திலே தொலைந்து போனீர்களோ எனக்கு தெரியாது. But Jesus is seeking after you. ஆனால் இயேசு உங்களை தேடுகிறார். He wants you to find out. அவர் உங்களை கண்டுபிடிக்க விரும்புகிறார். He wants to deliver you from the bondage. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். He wants to deliver you from your sins. பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் விரும்புகிறார். Whatever may be the clutches of sin in your life, உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தின் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் He has a power to deliver you. உங்களை விடுவிக்கும்படியான வல்லமை அவருக்கு உண்டு. He delivered the person, the legion possessed man. லேகியோனால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை அவர் விடுவித்தார். He was possessed with many devils. அநேக பிசாசுகளினால் அவன் பிடிக்கப்பட்டிருந்தான். Jesus manifested his power இயேசு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். and delivered that man. அந்த மனிதனை விடுவித்தார். Jesus has a power to deliver us. நம்மை விடுவிக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு. And he says he will strengthen that which was sick. அவர் சொல்லுகிறார், பலவீனமானதை நான் பலப்படுத்துவேன் என்று. And I will destroy the fat and the strong and I will feed them with judgment. நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். Dear people, let us turn to the Lord. அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்புவோம். He wants to be our shepherd. அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க விரும்புகிறார். He says, I have given my life to the sheep. அவர் சொல்லுகிறார், என் ஜீவனை ஆடுகளுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். You know, in the John's gospel, we have great I am. So many places Jesus says, I am. இந்த யோவான் சுவிசேஷகத்திலே அநேக இடங்களிலே இயேசு சொல்கிறார், நானே. No man on this earth can utter such a statement. இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதனும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை சொல்ல முடியாது. In John 6:35, Jesus says, I am the bread of life. யோவான் 6:35 இயேசு சொல்கிறார், நானே ஜீவ அப்பம். He that believeth on me will never hunger, he will never thirst. என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பசி இருக்காது, தாகம் இருக்காது. In John 8:12, he says, I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. யோவான் 8:12 அவர் சொல்கிறார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். John 10, he says, I am the door. யோவான் 10 சொல்கிறார், நானே வாசல். He says, I am the good shepherd in the 11th verse. 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். In John chapter 11, he says, I am the 11:25, I am the resurrection and life. He that believeth on me shall never die. யோவான் 11:25 சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். John 14:6, he says, I am the way, the truth and life. No man cometh to the Father but by me. யோவான் 14:6 அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். In John 15, he says, I am the true vine, you are the branches. If you are attached to me, you will bring forth much fruit. யோவான் 15 அவர் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள். Dear people, no man on this earth can utter such a statement. அன்பானவர்களே, இந்த பூமியிலே யாரும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை சொல்ல முடியாது. Each and every statement, if we believe on him, there is a reward. ஒவ்வொரு வாக்கியத்திலும் நீங்கள் அவரை விசுவாசித்தால் அங்கே அதற்கொரு பலன் உண்டு. I am the way, the truth and life. No man can come to the Father but by me only. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். I am the vine, you will bring forth much fruit. நானே திராட்சை செடி, நீங்கள் அதிக கனி கொடுப்பீர்கள். Dear people, Jesus wants to bring such a blessing in our life. அன்பானவர்களே, இயேசு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம் ஜீவியத்திலே கொண்டு வர விரும்புகிறார். We must have Jesus as a gift during this Christmas season. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசுவை நம்முடைய ஈவாக நாம் கொண்டிருக்க வேண்டும். Jesus must rule our life. இயேசு நம் ஜீவியத்தை ஆளுகை செய்ய வேண்டும். Not only
abundant, not only the eternal life, we must enjoy abundant life in this world. நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் பரிபூர்ண ஜீவியத்தை அனுபவிக்க வேண்டும். That is enjoying heaven in this world. அது இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிப்பது போன்றது. Dear people, how many of us we need such an abundant life? அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த பரிபூர்ண ஜீவன் தேவைப்படுகிறது? If we seek Jesus with all our heart, he is ready to give. நாம் முழு இருதயத்தோடு இயேசுவை தேடினால் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving Father, அன்புள்ள பிதாவே, thank you Lord, you are the door. நீர் வாசலாக இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. If we enter through you, we will be saved. நாங்கள் உமக்குள்ளாக பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவோம். And you, the thief cometh not but for to steal and to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். How many of our lives are destroyed by the devil? எங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கை பிசாசினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. But we thank you Lord, the hope you have given to us through thy coming into this world. நீர் இந்த பூமிக்கு வந்ததினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. I am come that they might have life, that they might have it more abundantly. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும்படியாகவும் நான் வந்தேன். Lord, we want to enjoy life, we want to enjoy abundant life in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனை அனுபவிக்க, பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்க வேண்டும். Give us your grace, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். In Jesus holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 6:15 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நீங்களும் பாருங்கள். அநேகரை அழைத்து வரும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வரும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி அரசாங்கம் நியமித்திருக்கிற அநேக அந்த வழிமுறைகளை பின்பற்றி, சமூக இடைவெளி இன்னும் மற்ற வழிமுறைகள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றி நடந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒவ்வொரு வாரமும் 7:30 மணிக்கு யூடியூப்பில் நம்முடைய ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைன் ஆராதனை நடைபெறும். அதற்குரிய லிங்கை நீங்கள் அறிந்த தெரிந்த அனைவருக்கு கொடுத்து அவர்களும் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற அவர்களையும் அழைக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இப்பொழுது யாவரும் சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற இந்த அருமையான பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எவருக்கும் அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எவருக்கும் அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னையும் காப்பவர், உறங்குவதில்லையே. என்னையும் காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.